அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். லூக்கா 7 சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அன்பானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறார்கள். 800 கோடி பேர் ஒரு காரியத்தை பிரசங்கித்து வருகிறார்கள். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அன்பானே, 5 கண்ட ஜனங்களிலும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவர்கள். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கட்டளை மீறினார்கள். தேவ கட்டளை மீறின உடனே பிசாசின் வார்த்தையை செவி கொடுத்து தேவன் வேண்டாம் என்று விளக்கின அந்த கனியை புசித்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவார். நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் முறுக்கும் முளைப்பிக்கும். அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து பிறந்து வந்து இன்றைக்கு உலக மக்கள் தொகையில் 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறார்கள். இங்கே சொல்கிறாரு லூக்கா 8:1, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார்னு சொல்லப்படுது. இவர் கடைசி ஆதாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஆதாம் வழியாய் பிறந்து வருகிற எதை பிரசங்கிக்கிறான்? வாயிலும் இதயத்திலும் நன்மை தீமை காரியத்தை பிரசங்கிக்கிறான். அதை வெளிப்படுத்துகிறான். பாவத்தையும் மரணத்தை வெளிப்படுத்துகிறான். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சொன்னார் லூக்கா 8:1, பின்பு அவர்கள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினார். இன்றைக்கி மனுஷன் உலகம் ஃபுல்லாக பிரயாணம் பண்ணுறான். ஆதாம் வழியாக பிறந்தவன் பாவத்தையும் மரணத்தையும் சுமந்து கொண்டு தான் பிரயாணம் பண்ணுறான். அதை தான் போகிற இடத்துலலாம் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறான். உடனே அவன் போகிற இடத்துலலாம் சாபம் பிசாசிக்கிறையை வெளிப்படுது. ஆனால் இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு ஜீவ வார்த்தை தான் பேசுனார். எங்கே போனாலும் பட்டணங்கள் தோறும் கிராமம். எங்கே போகிறீங்க? ஒன்றும் பட்டணம் இல்லை கிராமம். அப்போது பட்டணங்கள் தோறும் போனாலும் கிராமங்கள் தோறும் போனால் இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தி அசுத்தாவி தோற்றி பசுத்தாவியாக இருக்கிறார். இப்போ நீ இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாய், திருவிருந்திலே பங்கெடுக்கிறாய். நீ ஒரு குட்டி இயேசுனார் உன்னை பார்த்து உலகத்துக்கே ஒளியாய் இருக்கிறாய். நீ இருளிலிருந்து விடுதலையாகி அன்பின் ராஜ்யத்துக்கு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாய். என்ன சொல்ல முடியுது? இருளிலிருந்து வெளிச்சத்தை இருளிலிருந்து நம்ம விடுதலையாகி இருக்கிறார். எங்கே போட்டுக்குது அந்த வசனம்? அப்போது இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு ஒரு ஆதாமுக்குள் பிற பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து நம்மளை ஒளிக்க அழைத்து வந்திருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க பண்ணும்படி தான் தேவன் உன்னையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்கிறாயா? ஆதாமுக்குள் பிறந்த நீ நன்மை தீமை காரியம், நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கும் துன்மார்க்கும், நன்மை தீமை, அதில் கண்கள் நிச்சயமாக ஜீவனத்தின் பெருமை. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உலகம் ஃபுல்லாக போகிறேன். உலகம் ஃபுல்லாக ரவுண்டிங்கார் தாமஸ் பேசுகிறாங்க. அவன் 5 கண்டத்துக்கு போய் தேவ நீதிக்கு உயிர்த்தல் இயேசுக்கு சாப்பிட்டு 800 கோடி ஜனங்களுக்கு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக வாய்நாளெலாம் வெளிப்படும் இடைவிடாமல் 5 கண்ட ஜனங்களுக்கும் உலகம் எங்கும் போய் சகல ஜாதி சுவிசேஷத்தை இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தம்
தேவி நீதிக்கு உயிர்த்தல் அவன் இலக்கத்துக்கு தக்க தேவன் தனக்கு ஆதாம் வீடு உனக்கு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் 800 கோடி பேருக்கு போயாச்சு, உலகம் முழுவதும் போயாச்சு, எல்லா கண்டத்துக்கு போயாச்சு. ஆதாம் இருந்து 2ஆம் வருஷம் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தி அசுத்தாய் திருத்தி பசுத்தாய் இறக்கணும். அப்போது ஆதாமின் சிந்தை மரணம், நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எல்லா ஜனம் வெளிப்படுத்துகிறாங்க. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பிசாசிக்கிரியாக இருக்கிறது. ஏசுனா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவ சரஜர் இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். அதனால தான் என்னுடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்கும் கேட்டு விலையேற்பட்ட செய்தி. இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கு செலுத்துகிறார். அவன் பேர் சொல்லி நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்தையும் பாதி உடனே பிசாசு திறந்து கொண்டு தைக்கிறது முடிவு பாதாளம் சீரிஷான பேர் ஆதாம் விஷயத்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். அப்போ இயேசு ஜீவ விருச்சத்தில் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசு நன்மைத்தையும் அறியத்தை கொடுக்கிறேன். அந்த ஜீவனில் தேவி நீதிக்கு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்துவமே இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மத்தை உணர்ந்து பூமி சபிக்கப்பட்ட பூமி பாவம் சாபம் மரணம் தடுத்திருக்குது. இயேசு ஜீவனை தேவி நீதியிலிருந்து உயிர்த்து பரலோக ராஜ்யம் நிச்சயம் சகலங்கிறது இயேசுவில் எல்லா நன்மைகள் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தேவி நீதி. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஜீவ வாக்குத்தத்தம் இயேசு ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அப்போது ஜீவ வார்த்தை தான் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திருந்து பிரசங்கம் பண்ணினார். எருசலேமில் கலிலேயாவில் கப்பர்நகூமில் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிற மனுஷன் குசலமே விசாரிக்காத. இங்கே லூக்கா 8:1 அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். 12 பேர் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க தான் சீசருங்க. அவங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை தான் 3 வருஷமாக இயேசு கற்றுக் கொடுத்தார். நன்மத்தையும் அறியத்தக்க ராஜ்யத்தில் இருக்கிறவங்கள ஜீவனுள்ள ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பாதாள ராஜ்யத்தில் பிறந்தவர்களை அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவங்கள தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததுக்குள்ளே கொண்டு வராங்க. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உலகமெங்கும் போய் சகல சுவிசேஷத்தை பிரசங்கப்படுங்க. பிதா குமார் பசுதாய் நாமத்தில் அளவுக்கு ஞானசானது நான் உங்களுக்கு கட்டளை யாவும் போதின்னு சொன்னார். அப்போ இயேசு ஜோயே ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஜீவ பிச்சத்திக்கணி மனுஷன் நன்மத்தையும் மரியாதை ஆதி அவங்களுக்கு எல்லா கேடுபாடும் பாவ சாபம் மரணத்தை பாதாளமே இருக்குது. அதை வாயில் இதயத்தில் தேவனுக்கு உலகத்தை காட்டிகிட்டு இருக்காது. பேர் விசுவாசி ஊழியக்காரன்ற பேரில் இயேசு ஜீவ சரஜீவனத்தை இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆடுகளுக்கு ஜீவனையே திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு யாருக்கு ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமான ஜீவ சரஜீவ ரத்தம் உண்டாயிரும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இறங்கினான். பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் நீங்கள் எந்த கிராமத்தில் ஊழி செய்கிறீங்க, எந்த பட்டணத்தை சிகாகோ பட்டணமா, லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணமா, லண்டன் பட்டணமா, இல்லை சென்னை பட்டணமா, இல்லை பெங்களூர் பட்டணமா, இல்லை மதுரை பட்டணமா, இல்லை கோயம்புத்தூரா, எந்த பட்டணம் எந்த கிராமம் எங்கள் ஊர் சோழவரம் கிராமம் வேலூரில் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நன்மை தீமறியத்தக்கவன் தான். அது பாதாள ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுறான். பாவத்தை மனித தேவனை காட்டினா கொடுக்குறது மூடு கொடுத்து அசுத்தாவியாக இருக்கிறான். திறத்து கொண்டு அகிதமாக இருக்கிறான். ஏசு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறாங்க. சொன்னார் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தான். தேவனுடைய ராஜ்யம் ஏசு தான் தேவனுடைய ராஜ்யம். ஆதாம் பாதாள ராஜ்யம். ஆதாம் நன்மை தீமறியத்தக்கவன். அதை போய் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரசங்கிக்காத. பாவத்தை மனத்தை காட்டாத. மூலமாக பாவ சாபம் மரணம் தரித்திரம் உலகம் ஃபுல்லாக வேலை செய்யும். இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்து அவர் பரலோக ராஜ்யம். அவர் தேவி நீதி பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைக்கிறார். தேவி நீதி விழித்தீதல். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டாத. திருடுவான் கொல்லுவான் அழிப்பான். வாய்நாள்லாம் பிசாசு போராட்டம் தான். அட்ரஸ் கேட்டுட்டு வந்தோம். எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இருந்தாலும் இயேசு தேவி நீதியும் உயிர்த்தேதுறோம். அவர் ஜீவ விச்சத்துக்கு டக்குன்னு கூட யாரை பார்த்தாலும் இயேசு ஒரு மனுஷனை பார்த்தாக்கா ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழு விட்டு தாண்டி போக மாட்டாராம். அப்படி கொடுத்தா இன்னார் எழுப்பிலே வந்துருக்கியா என் செய்தி கேளு. எழுப்புது வரணுமா, 2ஆம் வருக சீக்கிரம் வரணுமா, என் செய்தி கேளு. ஃபேஸ்புக்கில் போய்ட்டு துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பில் கேளுங்க. உலகத்தில் எங்குமே கேள்வியிலே ஏற்பட்ட செய்திகள்
உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இல்லைன்னாக்கா நீங்கள் நியூட்ரலாக இருக்க மாட்டீங்க. பாதாள ராஜ்யத்துக்கு அபிசுவிசேஷத்தை பிரசங்கம் ஒன்றும் அறியாமலே காலையில் இது நைட்டு தூங்குற நன்மை தீமை காரியத்தை தேவனை காட்டும், உலகத்தை காட்டும். பாவம் மண்ணும் உன்னை விடாது. திருடன் திறந்து கொள்வது ஐக்கியமாக படிச்சுக்கலாம். ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அரசியல் தலைவனாக இருக்கலாம், சினிமா கலைஞனாக இருக்கலாம். யார் காட்டு வாசி, நாட்டு வாசி, ஆண் பெண், வயதம் தாய்ந்த எங்கள் ஊர் சோழர் கிராமம், வேலூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கட்டம், ஆப்பிரிக்கா கட்டம், எந்த நாடாக எந்த தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, எல்லாம் அம்மா வயிற்றில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்களாம். இலவசமாக அடுத்த வருஷம் இலவசம் கிறிஸ்தியேசுல மீட்பு கூட நீதிமான் ஆகிடலாம். கிறிஸ்தியேசுல மீட்பு, கிறிஸ்தியேசுக்கு வா. ஆதாமுக்குள்ளே வாழாது, நன்மை தீமையிலே வாழாது. கிறிஸ்தியேசு இருக்கிறார் உலகத்தில். வருத்தப்பட்டு பாரு, எல்லோரும் எங்கிட்ட வா, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. ஜீவப்பத்தை புஷி, நன்மத்தையும் அப்பத்தை புஷித்து, நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷித்துட்டேன். அதை தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள பாதாள ராஜ்யம் தொடர்ந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் தேவதூர் வந்துடுவாங்க. இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க. ஜீவஸ்வரம் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் திரும்ப பிசாசுவேன் திருநாளை ஜனங்களை விடுதலையாக்குறாரு. ஜீவக்கண்டு, ஜீவகாத்து, ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவகிட்னி, ஜீவ வார்த்தை, பரலோக ராஜ்யம். தேவன் தனக்கு ஆதாம் முழு பாதாள ஸ்டாப்பு. அவர் ஜீவ ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஆதாம் தரித்திரம் ஸ்டாப்பு. தேவி நீதி. தேவன் தனக்கு ஆதாம் பாவம் டு மரணம். உயிர்த்தெழு ஜீவனம். தேவன் தனக்கு ஆதாம் முடுகுலத்துக்கு ஒரு ஆள் வாய்க்கூடாது கொடுக்குறோம். நீ பாதாள ராஜ்யத்தின் அபிசுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறியா? தேவடைய ராஜ்யத்துக்கு சுவிசேஷம். தேவடைய ராஜ்யம் இயேசு ஜீவன். தேவி நீதி தமிழுக்கு பரலோக ராஜ்யம். ஆதி அவளுக்கு இயேசு கிறிஸ்துவாமுடைய எல்லா வாக்கு ஜீவ வாக்கு தத்துவம். ஆதி அவளுக்கு வெளிப்பது நன்மை தீமைக்கார உலகம் மாம்ச பிசாசு கண்டிலிச்சவன் ஜீவனத்துக்கு பெறுவோம். பாவம் டு மனத்தை வெளிப்படுத்தாதே. உலகமுள்ளா போய் உன் மூலமாக பிசாசுகிரி தான் வெளிப்படுத்தும். அப்போது லூக்கா 8:1 என்ன ஏசு சொல்கிறாரு? பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி, அண்டர்லைன் த வேர்ட், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. இயேசு ஒரு ஜீவன், நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு ஜீவனா, அந்த இயேசுவே படி இயேசு ஜீவன தேவனுடைய வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆதாம்னா நன்மை தீமை, அதில் பாவத்தின் சம்பளம் உலகமாக இன்னும் எல்லா கேடு போல பாவ சாபம் கண்ணிலிச்சமாக இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. நன்மை தீமை அறியத்தக்க உலகம் கண்ணிலிச்சமாக ஜீவனத்தில் அதை போய் தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தாதே. உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளு குறுப்பும் குடும்பம் பட்டண தேசம் மூலமாக நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறாய். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. உலகமுள்ளா போ, இயேசுவை வெளிப்படுத்து. இயேசுனா தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல். அவர் ஜோயே ஜீவன். ஆதாமுக்குள் இருக்காதே, கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. இடைவிடாமல் வெளிப்படுத்து. எக்காலத்து வெளிப்படுத்து. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. பாவனுக்கு மரணம் ஓடிடும். அதுக்கு தேவி நீட்டி உயிர்த்து உலகம் ஃபுல்லா போ. நாடு பாரு. தாமஸ் துளசிராமன் உலகம் ஃபுல்லா போகிறார். 5 கட்டத்துக்கு போகிறாரு. ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு, ஐரோப்பாவுக்கு போகிறார், வட அமெரிக்காவுக்கு போகிறாரு, சவுத் அமெரிக்கா, இது என்னது ஆப்பிரிக்கா, இதுனா யூரோப்பு தேசம், ஆசியா, ஆஸ்திரேலியா, எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்கவன் தான். ஆதாம் வழியாக படிக்க ஏழைப்பட ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தான் இந்த அரசியல் தலைவர். எல்லா ஆதாம் வழியாக நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை தேவன் தனக்கு உலக அசுத்தாவியாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், 800 கோடி ஜனங்கள் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாவியாக இருக்கேன். தேவதூர் படி மாபெரும் ஈர்ப்புள் வந்துடுறியா? ஆதாமி சிந்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த பாவன்ட்டு மரணம் உரிமையாக வந்துன்னா இயேசு ஜீவன் தேவி நீதிட்டு உயிர்த்து இல்லை. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். நம்முடைய பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்குது. அதனால தான் பிசாசு உரிமையாக வந்துடும். எல்லா நாட்டிலும் உலகமே குட்டி பாதாளமாக இருக்குதுன்னா நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷப்பார் காலத்தில். ஏன்னா நன்மத்தையும் அளிக்கத்தக்க உலகம் நோவா காலத்தில். என்னவோ எதுவும் நினைக்காத. தீமை அதிகமாக போச்சு. தீமையானவர் கண்டிச்சவன் சுயநீதி அநீதி. மனுஷனாவே நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷாகவே ஷாவாய். நன்மார்க்க துன்மார்க்கே அதில் கண்டிச்ச மாற்றியவன் சுயநீதி அநீதி. அதான் என் மனுஷன். தீமைனா ரவுடிஷம், கொலை, வெறி, விபச்சாரம், பேசுகிற எல்லா தீமையானவர். நன்மைனா நன்மார்க்கம் சன்மார்க்கமாக ஆயிடுது. போதாது, ஜீவ மார்க்கமாக மாறணும். இயேசு காட்கை தேவரகமான ஒரு வாழ்க்கை. ஜீவனா தேவி நீதிட்டு உங்களை சபிக்குள்ள ஆத்துதி பகைக்கு நான் பேசி சத்து ஜீவ உலகம், ஜீவமான ஜீவ பூமி, ஜீவசர், ஜீவ பரிசுத்தம், தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யம் உங்களை சபிக்குள்ள ஆத்துதி பகைக்கு நான் பேசி சத்து பேசி துன்பப்படுத்தி ஜெபம் பண்ணு. பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. இயேசுக்கு சாமன்ற வாக்குத்தத்தை யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும்
ஒரு மனுஷனை பார்த்தினாக்கா இயேசு ஜீவ சொல்கிற நன்மை தீமை காரியத்தை தேவன் தர உலகத்தை காட்டி அசுத்த அவன் மூலமாக பிசாசிட்ட மாட்டிங்கிறான். இயேசு அவனை பார்த்து நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக யோவான் 10:10 திருடவும் கொள்ளும் அழிக்கும் வருகிற வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிபூரண நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். தாண்டி போக மாட்டாரியா. ஒரு மனுஷன் எரிசிலேருந்து எரிகோவுக்கு போயிலே கல்லர் கையில் ஆகப்பட்டான். ஆசாரியும் பக்கமாக விலகி போட்டான், லேவியும் பக்கம். ஆனால் சமாரி மாதிரி கிட்ட வந்து அவன் மேல் மனதுருகி எண்ணெயும் திராட்சரசம். எண்ணெய் என்னது? பசுத்தா திராட்சரசு இயேசு ரத்தம், ஜீவ ரத்தம். சகல பாவத்தை நீக்கி தேவன் தர உங்களுக்கு அசுத்த எரிகோல் சத்தத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டார் சபையில். அப்போது ஆதாம் வழியாக பிறந்தவன் எரிகோன்னு இந்த உலகம் ஒரு எரிகோ சபிக்கப்பட்ட உலகம். ஆதாம் வழியாக நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்கின்னு அல்ல பிசாசுக்கிட்டு போய் மாட்டுறான், கல்லர் கையில் ஆகப்பட்டுறான், குட்டுக்குறா விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். இவர் சமாரியம் பாருங்கள். ஆசாரியன் சீனியர் பாஸ் பக்கமாக வரைக்கும் போயிட்டான், டூவிக்காரன் லேவியர் அசிஸ்டன்ட் பாஸ் அவனும் பக்கமாக வரைகிறான். சமாரியனை விசுவாசியாக இருப்பான் பார்த்தது சமாரியன். ஆனால் அவன் வந்து மனதுருகி கெட்ட வந்து எண்ணெயும் திராட்சரசம் வாங்கினான், கல்லர் கையில் ஆகப்பட்டுறான், வஸ்திரங்கள் வந்து குட்டுக்குறா விட்டு இருக்கிறான். எண்ணெய் திராட்சரசம் இயேசு ரத்தம் நானே என் அப்போ என் சரீரம் திராட்சை ரத்தமாக இருக்குது. அந்த இயேசு ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் சகல போவீங்க எண்ணெய் பசுத்தாய் வந்துடுவார். உன்னை எரிகொண்டு சத்தத்தை கொண்டு வந்துடலாயா, ஆத்தும் ஆதாயம் பண்ணிடலாயா. ஆமாம், என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. ஆத்தும் ஆதாயம் பண்ணணுமா? கடைசி கால ஈப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்தணுமா? என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு துளசிராம தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கும் கேட்டு ஏற்பட்ட சக்தி உலகம் ஃபுல்லாக போகலாம். உட்காந்தத்துலேருந்து ஆதாமுக்கு 2வது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முதுகுலைக்கு வெளிப்படுத்து இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. நார்த் ஆப்பிரிக்கா போங்க, யூரோப்பாவுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, ஐரோப்பாவுக்கு போங்க, சவுத் அமெரிக்காவுக்கு போங்க, உலகம் ஃபுல்லாக போங்க. போய் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவனாக தான் இருப்பான். வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறு ஒரு இயேசு ஜீவ விச்சத்துக்கனி அவர் தேவி நீதி உயிர்த்தருமா பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. இங்கே சொல்கிறார் லூக்கா 8:1 அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை ஊற்றிட்டுனா ஜீவ விச்சத்துக்கு விட்டாங்க ஆதாம் ஏதேன் தோட்டத்தில். அவர்கள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மா ஜீவ விச்சத்துக்கு எல்லே இருந்தார். தோட்டம் எல்லா விச்சத்துக்கும் ஜீவ வித்து கனி. ஆனால் தோட்டத்தினால் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது, அதை தொடாத, அதை பறிக்காது, புஷிக்காது என்னார். அதை பறித்தாங்க. தேவன் வேண்டாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்தாங்க, புஷிக்குனாலே ஷாகவே ஷாவார். புனித பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். ஏதே தோட்டத்தை துரத்தப்பட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து விட்டது. இப்போ தேவன் அவங்களை அப்படியே விட்டு இல்லை. பிதாவாகி தேவன் இயேசு இந்த உலகத்தை கண்டி மரியாதை பரிசுத்தாவில் கருத்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு நானே படி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் பாருங்க. உலகத்தில் அம்மா வயிற்றில் பிறந்தால் யாரும் அப்படி பரிசுத்தாவை கருத்தரித்து கண்ணி மரியாதை வயிற்றில் பிறந்தால் இயேசு தான் அப்படி சொன்னார். அந்த ஜீவ சரஜீவரத்து இயேசு பரலோகமே இருக்குது, தேவிலிருந்து உயிர்த்தல் வெள்ளிக்குது. அதை சிலுவையில் உனக்கு குத்துட்டாரியா 6 லிட்டர் ஜீவரத்தத்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், யார் 5 கண்ட ஜனங்களுக்கு மன்னிச்சு ஜீவ சரஜீவரை குத்துட்டாரு. என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமும் குரு பாவுண்டு மனத்து பிடிகளை பசுத்த அடியை ரசித்துட்டாரு. இப்போ நான் ஜீவ சரஜீவரத்தை தான் தேவன் தனக்கு ஆதாமும் வாழ்நாளெலாம் வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் எக்காலத்தை வெளிப்படுத்தணும். அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூதர் பணிவிடை செய்ய என் வாழ்க்கை புரட்சிகரமாக இருக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் விட்டு திருவந்தில் பங்குத்துட்டு நாடு செல்ல ஊடு செல்ல அரசியல் பேர் விசுவாசி ஊழிக்காரர் அரசியல்வாதிகள் எல்லாம் கசப்பு. அந்த ஊழி செட்டில் இந்த ஊழி செல்ல அந்த உபதேசம் சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு இதெல்லாம் அசுத்தாவி தான் இருக்குது. அந்த ஊழிக்காரங்களை கடிந்து கொள்ளு புத்தி சொல்லி ஏற்றி ரொம்ப வருஷம் விளையுது. ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பு கொண்ட உலகனா துன்மார்க்கும் ஆதாம் வழியாக பிறந்தவன். அவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் தொற்றி பசுத்தாய் இறங்கிட்டாரு. தேவத்துக்கு பணி போய் அதிகி கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீங்கள் ஒருவனின் அவனுக்கு நிலைத்தரு ஜீவ விஷயத்துக்கு இல்லையே ஜீவனில் தேவி நீதி ஊதி பரலோகம் இருக்குது. ஆதாம் கூட நன்மை தீமறியத பாவம் சாவும் மரணம் இருக்குது, பாதாளம் இருக்குது. அதில் நன்மை தீமறியத்தை கொண்டாடாத ஜீவ விசுத்தகனி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். ஜீவ வார்த்தை பேசு. இயேசு சாமண்ட வாக்குத்தது அந்த ஜீவனுக்கு வெளியே போட முடியாது. அந்த ஜீவ சொல்கிற ஜீவனத்தை ஆதி எழுதி இயேசு சாமண்ட வாக்குத்தது அதில் பரலோக ராஜ்யங்குது. ஆதாமுக்குள்ள நன்மை தீமறியத்தக்க உலகம் அது பாதாள ராஜ்யங்குது. அதை பிரசங்கம் பண்ணாது, அது தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தாதே. இப்போது அதே லூக்கா 9 பாரு, அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும்
வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அவர் 12 பேரை வர வைத்து கம்யர் சகல பிசாசுகளை துரத்தவும் பாவட்டும் பிசாசு பிணியாளிகள் வியாதி உள்ளவர்கள் குணமாக அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து என்ன வல்லமை அதிகாரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்றாரு. என்னது அதுதான் ஜீவ வல்லமை ஜீவ அதிகாரம். அதை போய் தேவனுக்கு ஆதாமும் முழு உலக சகல பிசாசுத்துவத்தெல்லாம் வியாதிசரை சுத்தமாக்கலாம். ஏசு அப்படித்தானே சுகமாக்குறாரு. ஏசு எப்படி சுகமாக்குறாரு? அவர் ஜீவ ரத்தம் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜீவ நன்மத்தையும் அறியத்தக்க மனுஷன் கிடையாது. ஏசு ஒரு ஜீவ மனுஷன், தேவகுமாரன். ஆதாம் வழியாக பிறக்கலை, பசுத்தாவில கருத்து வந்து தேவகுமாரனாக வந்தார். என் பிதா யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராய் குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவனுடையவர். அந்த ஜீவ ரத்தத்தை வல்லமை அதை கொடுத்துட்டார் சிலுவையில். இங்கே சொல்கிறார் பாரு, அவர் 12 லூக்கா 9:1 அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து 12 சீஷர் ஆதாம் வழியாக பிறந்தவன் செம்படவர்கள் பேதுரு, யோவானு, அந்திரேயா, தோமா, அம்மாவை ஆதாம் வழியாக 12 பேர் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் பாவம் சகல பிசாசை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுக்கணும். கிவ் லைஃப், கம் ஹியர், கிவ் லைஃப், தே வில் கோ அவே. அதான் இயேசு பண்ண முடியும். தம்மிடத்தில் வர வைத்து சும்மா வந்து ஜீவனை பரிவர்த்தனை கொடுத்து பிசாசை துரத்து வியாதியை சொல்ற பிசாசு கம்மியேறி ஆதாம் வேலை கிவ் டெத்து கொடுக்குறான். நன்மத்தை மரியத்தக்க கொடுத்து ஆசீர்வாதத்தெல்லாம் ஐஸ்வர்யத்தெல்லாம் துரத்திடுறான். இயேசு தம்மிடத்தில் வர வைத்து வல்லமையும் அதிகாரம் ஜீவரத்தை இயேசு அவனுக்கு கொடுத்து பிசாசுகளை துரத்து வியாதியை சுகமாக்குறான். அப்படியே உட்லாவாக்குது. ஆமாம், பிசாசு கோப்புறான்னு போயிடாதே, நன்மத்தை மரியத்தக்க காரியத்தில் வாழாதே. எங்கள் அம்மா ராணியம்மா, எங்கள் அப்பா ராமேசக்கு ஆதாம் வழியாக தான் என்னை பெற்றாங்க. நண்பத்தி மரியத்தக்க கனியை பெற்று நான் பட்ட பாடு கொஞ்சம் 7 முறை தற்கொலை போயிடுச்சு. பிசாசு என்னை கொல்ல பார்த்தான். கஞ்சுவின் பாசம் மூலமாக கல்பனா மேடம் சிஎம்சியில் அவங்க மூலமாக சுவிசேஷம் கேள்விப்பட்டதுனால நான் தப்பி வைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசானப்பட்டு ஊழியத்துக்கு வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கிறேன். 7 முறை தற்கொலை போயிடுச்சு. திருடமும் கொள்ளும் அழிக்கத்தான காரியத்தை செய்ய வந்தான். ஆனால் ஏசு என்னை சந்தித்தார். இயேசு ஏற்றுக்கொண்டேன். ஞானஸ்தான பாவத்துக்கு மறுத்து தேவ நீதிக்கு பிடித்து இன்றைக்கி உயிரோடு இருந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அந்த ஜீவ ரத்தத்தை ஏற்றுக்கொள். அந்த ஜீவனில் தேவ நீதி சபலு பரலோகமே இருக்குது. அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. உன்னை பிசாசு கொல்ல முடியாது, திருட முடியாது, அழிக்க முடியாது. மாறாக தேவதூதர் பரிசுத்தாவின் வர விருத்தி தாவீது வர விருத்தி கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டு இயேசு கிடையாது பழைய ஏற்பாட்டில். அது இயேசு அப்புக்கு இயேசு ஜீவன் பரிபூரண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தான். ஆபிரகாம் சகல காசு ஈஷாக்கு ஆசிரித்தார். கோளும் தனிமை போன யாக்கோபு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுக்கிய அது இயேசு. அது புதிய ஏற்பாடு உலகத்து தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி அதை தேவனுக்கு தனக்கு ஆதரவு முழுவது. ஆபிரகாம் ஈஷாக்கு யாக்கோபு சகல காசு அந்த ஆபிரகாமின் ஆசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு உனக்கு உண்டாயிருக்கு. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆபிரகாம் ஆதாம் வழியாக பிறந்தவன். நன்மத்தை மரியத்தக்கவன் விக்கிராரானக்காரன். யெகோவா தேவனை சந்திக்கிறான். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான பழைய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாமின் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து மூலமாக அவனுக்கு உண்டாயிருக்குது. அந்த இயேசு தான் ஜீவாட்டுக்குட்டி. இதோ உலகத்தில் தேவாட்டுக்குட்டி. அந்த ஜீவ சொல்கிற அதில் பரலோகமே இருக்குது. அந்த தேவனுக்கு கூட ஆதாமும் கூட பாதாளம் கடந்து போயிடும். இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாமும் தரித்திரம் கடந்து போயிடும். இயேசு தழுவு ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் அருமருந்து குருமரிச்சு ஜீவக்கண்டு ஜீவகாத்து ஜீவ ஆற்று ஜீவலட்சி ஜீவகட்டி தேவனுக்கு கூட ஆதாம் முழு உலகத்துக்கு வியாதி பட்டு போயிடும். பசுத்தாய்வு தேவதூர் பணிவிடை செய்வாங்க. இயேசு போ சுகமானாய். இயேசு குஷ்ரோகி தொட்டு ஜீவகை வைக்கிறாரு. தேவன் தனக்கு உலக ஜீவக குஷ்ரோகம் உடனே நீங்கி போச்சு. கூட்டுக்கண்ணு ஜீவக்கண்ணு தேவன் தனக்கு ஆதாம் கூட்டுக்கண்ணு திறக்குது. செவிட்டுக்காது எல்லாம் நன்மை தீமை சரீரங்க. நம்ம சரீரெல்லாம் உடம்பெல்லாம் வியாதி நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசு வியாதிகளையும் சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தை தைத்து கொடுத்து பாதா தீர்ந்து போயிடுவான். அதுதான் அப்பத்தை பூச்சி இந்த அப்போ நானே திராட்சை செடி நீங்கள் கூடிய ஒருவன் நீங்கள் வார்த்தையில் அவனை நிலைத்திருந்தால் சொல்லப்படுது. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். நன்மை தீமை வட்டத்திலே இருக்காது. அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்காது. பீட தொலையாது. இன்னும் ஒரே போராட்டமாகுது. பிசாது ஆதாமின் சென்ற மரணம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனம் சமாதானம். அப்போது சொல்கிறார் லூக்கா 9:1 அவர் தம்முடைய 12 சீஷரையும் வர வைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாகும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து. இது அப்படியே நெகட்டிவ் பற்றி பாருங்கள்.
அவர் பிசாசு தம் ஆதாம் ஏவாளையும் வர வைத்து சகல தேவனை ஆசீர்வாதங்களை துரத்தவும் சுகமாயுள்ளவர்களை வியாதியாக இருக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கூட. நெகட்டிவில் பிசாசு வல்லமை தீய வல்லமை தீய அதிகாரம். நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. தீய வல்லமை தீய அதிகாரம், அழிக்கிற அதிகாரம் அழிக்கிற வல்லமை தான் பிசாசு ஏவாளை கூப்பிட்டு கொடுத்துட்டான். நன்மை தீமை அதை போய் தேவன் தனக்கு கொடுத்தாங்க. சுகமாக இருந்தவங்களாம் வியாதி ஆகிட்டாங்க. தரித்திரமாக இருந்தவங்களாம் ஐஸ்வர்யமாக ஏதே தோட்டம் போயிடுச்சு. பரலோகத்துக்கு போல பாதாள ராஜ்யம் ஆகிட்டான். இப்போ இயேசு வருத்தப்பட்டு வருது திருப்பி கூப்பிட்றாரு. வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணெடுத்து வாருங்கள், நானே ஜீவப்போம், ஜீவஸ்வரம், ஜீவரத்தம், ஜீவமானம், ஜீவபூமி, ஜீவசர்வம். அதுதான் வல்லமை, தேவடைய வல்லமை, தேவடைய அதிகாரம். அதை போய் தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுத்து வியாதி உள்ளவங்கெல்லாம் சுகமாகிடுங்க. சகல பிசாசுரத்து அசுத்தாய் ஓட்டி பசுத்தாய் வந்துடும். தேவதூதர் பணிவிடை செய்வாங்க. இந்த ஊழியத்தை செய்ய வாருங்கள் பிரியமானவர்களே. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். உலகம் முள்ள ரவுண்ட் அடிங்க. உலகம் முள்ள போகிறார் பார் தாமஸ் சுலேஸ்ராமன். ஆமாம், 800 கோடி பேருக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க அப் டு டேட்டில். ஆப்பிரிக்கா சகல பிரயாணம் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு சோத்ரம். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பு, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, எல்லா உலகத்துலேயும் சகல ஜாதி சகல கோத்தம் சகலப்பா இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவ நீதி உயிர்த்தல் பரலோகராஜ் ஆதாம்லேருந்து 2வது கூடி அசுத்தாய் தோற்ற பசுத்தாய் இறங்க முழு உலக தேசம் இடைவிடாமல் எக்காலத்து என்ன இருக்கும் தேவ நீதி உயிர்த்தல் இடைவிடாமல் உங்களுக்கு எக்காலத்து அசுத்தாய் தோற்ற பசு தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. எக்காலத்து வெளிப்படுத்துங்க, எந்நேரம் வெளிப்படுத்துங்க. உலகம் ஃபுல்லாக போங்க. ஏசுனா நீங்கள் உலகம் எங்கும் போய் நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா. இயேசு ஜீவன் தேவடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். எல்லாம் பாதாள ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்க. ஆதாம் வழியாக பிறந்தவன். எல்லா நாட்டில் கொள்ளை நோய் உலகம் ஃபுல்லாக வருது. கொள்ளை நோய் திருடமும் கொள்ளும் அழிக்கத்தான காரியத்தை திருடு, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், விபச்சாரம், பேசணும், கொலை, கூத்து, சுயநீதி, அநீதி, கொலைகள், வெறிகள், பாவத்தின் சம்பளம், மரணம், பிசாஸ் ஃபுல்லாக கிரியேஷன். இயேசு தேவி நீதி சம்பளம் இது தேவன் தனக்கு உலகம் ஃபுல்லாக கொடுங்க. அசுத்தாய் சொல்லுங்க, உலகம் ஃபுல்லாக செல்லுங்க. நீங்கள் உலகத்துக்கே ஒலியாக இருக்கிறீங்க. உலகத்துக்கே ஒலி. தி வேர்ல்ட். அல்லேலூயா. நீ உலகத்துக்கே உப்பு, ஜீவ உப்பு. நன்மை தீமை காரியத்தில் விடுதலாகி தேவ நீதி உயிர்த்தல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்து. வாய்நாளெலாம் வெளிப்படுத்தி எக்காலத்தை வெளிப்படுத்து. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவை வெளிப்படுத்து. ஆதாமுக்குள்ள பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்கள்லாம் யார்? ஆதாம் வழியாக பிறந்திருக்குதுங்க. ஆமாம், பிறக்கும்போது அப்படி தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குலத்தில் உருவாகி இருக்கிறேன். அதனால் பிசாசு உரிமையாக வருவாங்க பிள்ளை வாய்க்கல. நன்மை தீமை பிறக்கும்போது அப்படி தான், தவிர்க்க முடியாது. டிஸ்கரேஜ் ஆகாத. இயேசு ஏற்றுக்கொள். வருத்தப்பட்டு பாருங்கள், எல்லோரும் எண்ணெடுத்து பாருங்கள். எப்படி ஏவாளு ஜீவ வெளிச்சத்துக்கடியிலே இந்த பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசுக்கு போய் பிசாசு கடி சாப்பிட்டாலும் பிசாசு வார்த்தையில் நன்மை தீமையில் பிறந்தவன் இயேசு வார்த்தை கேட்டு இயேசுக்கிட்ட வா. வருத்தப்பட்டு பாருங்கள். உலகம் ஃபுல்லாக 800 கோடி ஜனங்களே வருத்தப்பட்டு இயேசுக்கிட்ட வாங்க. நானே ஜீவப்போ இந்த அப்பத்தை பூசி திராட்சை சும்மானம் பண்ணு. பிசாசுக்கிட்ட போனியா? நன்மை தீமை கனி பூசிக்க சொன்னானா? பூசித்தியா? ஏவாலே பூசணும் கொடுத்தியா? அதை தேவன் தனக்கு பூ சபிக்கப்பட்டு பாதாள ராஜ்யத்தை கொண்டு விட்டியா? இப்போ இயேசு கூப்பிட்றாரு. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஏவாலை கூப்பிட்ட மாதிரி இயேசு உலகம் ஃபுல்லாக எல்லாரையும் வருத்தப்பட்டு ஆதாம் மூலமாக பிறந்த பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தை வியாதியில் பாதாளம் சிக்கி தவிக்கிறவர்களே எல்லாம் என்கிட்ட வாங்க. வந்தமா இல்லையா? நான் வந்தேங்க. உலகத்து 800 கோடி பேர் ஏராளமான பேர் வந்து நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசம் என்ன ஜீவசரம் ஜீவரத்தம். அந்த ஜீவனை தேவி நீதி உயிர்த்தல் எடுத்தியா? அதை எடுத்து தேவனுக்கு செலுத்து. ஆதாமும் வாய்நாள்லாம் செலுத்து. பீட தொலையும் பாவன்ட்டு மன நீ பசுத்த தேவன் ஒரு பணிவிடை செய்தே தீர்வார். அவரு தன் முடிச்சு போச்சு கதை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் எண்ணியல் வார்த்தை நிலைத்திருங்க. உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கூபு, மோசே, கிதியோன், எப்தா, பாரா, கிதியோன், இவங்களாம் உலகத்துக்கே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பவுல் சவுலா மாறி பவுல் உலகத்துக்கே வெளியாறினான். சீசர்கள் இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்துக்காக வைராக்கியமாக வாங்கிற ஏராளம் பேர் இருக்காங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். அதனால் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க. திலேஸ்ராமன் தாமஸ் சர்ச் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்குமே கேள்வி வெளியேற பெற்ற செய்தி. இங்கே பாருங்கள், லூக்கா 9 அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து
கொடுத்துட்டாரு. வல்லமை அதிகாரம் எப்படி அதிகாரம்? ஜீவ 6 லிட்டர் ரத்தம், ஜீவ வார்த்தை, பரலோக வானத்தோட சகல கொடுத்துட்டாரு. கொடுத்ததை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். காட்வேட் பாட்டில் A to Z கொடுத்துட்டாரு. தேவனீதி உயிர்த்தல் கொடுத்துட்டாரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவ ஜீவனத்துக்கு கொடுத்தா உங்களுக்கு ரீச் ஆகும். அவர் என்னதான் சிலுவையில் எல்லாத்தையும் செய்தால் நீ நன்மை தீமை காரியத்தை சுயநீதி அணிந்து தேவன் பிசாசு ராஜ்யம் வாழ்க்கையில் வேலை செய்யும். அதனால தான் பாவத்தையும் மனத்தை தேவன் தனக்கு எந்த சூழ்நிலையும் கொடுக்காத. தேவநீதி உயிர்த்தலையும் தேவன் தனக்கு ஆதம் முழு ஒரு ஆள் பாய் கொடுக்காத அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும். காட்வேட் பாட்டில் கல்வார் சூழ்நிலை ஜீவ பிதாவை இவர்களுக்கு மன்னி 5 கண்ட ஜனங்களை மன்னிச்சுட்டாரு. எப்படி மன்னிக்கணும்? ஜீவ சரஜ்ய பாவத்துக்கான பரிகாரம் ஜீவ சரஜ்யம் பேர் சொல்லி தாமத்துள்ள தேவனுக்கு ஆதம் முழுவதுக்கு பாவத்தை மட்டும் பசுதை மன்னிச்சு விட்டுட்டாரு. காட்வேட் பாட்டில் மேன்வேட் பாட்டில் அந்த தேவன் தனக்கு முழு ஆதம் நீ செய்த உங்களுக்கு ரீச் ஆகும். நீ நன்மை தீமை காரியத்தை சுயநீதி அணிந்து கவலை பயம் வெறுப்பு காசுமே காட்டினா அசுத்தாய் தான் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கூட்டி ரசிக்க கிருபை காட்வேட் பாட்டு சிலுவையில் எல்லாத்தையும் செய்துட்டாரு. விசுவாசம்னா அதை தேவநீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க அசுத்தாய்வு பசுத்தாய்வு வாய்னெல்லாம் விசுவாசத்திலே இருக்கும். அந்த விசுவாசத்துக்கு முடிக்கிறோம் ஆகிய இயேசு விசுவாசம். இயேசுக்கு அவிசுவாசம் ஆதாமுக்கு அவிசுவாசமாக இருக்காது. நன்மை தீமை காரியத்தை தேவன் அது டெவில் வேட் பார்த்து பாவத்தை மனசில் ஏதே தோட்டத்தில் கொடுத்தான். அதை போய் பாவத்தை மனசில் சுயநீதி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அசுத்தாய்வு தான் வாழ்க்கையில் கிரியை செய்யும். உலகம் ஃபுல்லாக கிரியை செய்யும். அதனால தான் இயேசு ஜீவன் 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தத்துல பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கு ஒரு ஆளுக்கு கிறிஸ்து எழுது பக்கை காசுங்க ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்துடுவான். அதாவது இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு என் அன்பு இயேசு அன்பு அந்த அன்பு ஜீவனை ஜீவனையே கொடுக்குது. அசுத்தாயோட பசுத்தாய் வேற தேவதூதர் பணிவிடை செய்ய நீ உலகத்துக்கே ஒளியாக இருப்பாய். இங்கே பாருங்க லூக்கால அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து கம்மியர் சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவரத்தை கொடுத்து தேவன் தனக்கு கொடுத்து 2000 அசுத்தாய் துரத்தி பசுத்தாய் தேவதூர் போட தேவன் பிசாசு பிச்சர் கூப்பிட்றாரு. இவரே போகிறாரு. போய் வல்லமை அதிகாரம் எப்படி கொடுத்தாரு? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக லேகோட் பிசாசு ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்து ஃபீட் பண்ணுவோம். மனைவி பேர் சொல்லி பிள்ளைக்கு ஜீவசாரம் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை உடனே 2000 அசுத்தாய் ஓடிச்சு பசுத்தாய் வச்சு சொத்த புத்தி வந்து பெண்கள் மத்திரம் பசு இயேசு பார்த்து தக்க பொருள் போய் ஊழிக்காட்டாயிட்டேன். இல்லையா? அப்போ கொடுக்கணும். நீ நன்மத்தியம காரியத்தை கொடுக்குற பாவத்தையும் மனத்தை தேவத்தான கொடுக்க பிசாசம் வந்து ஒன்று பிடிக்குது. உலகம் ஃபுல்லாக 700 கோடி பேர் ஆதாம் வந்து பாவத்தையும் மனத்தையும் கொடுக்குது. அந்த கொடுக்காத ஜீவரத்தை தேவநீதி உயிர்த்தல தேவனுக்கு கொடு ஆதாம் கொடுத்து பெய்டு பண்ணு. தேவநீதி உயிர்த்ததிலையும் உங்கள் சொல்லி தேவந்தருக்கு ஆதாம் முழு கொடுத்து சகல பிசாசம் துரைத்தி சகல பிசாசம் சுகமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாகவும் அவர்களை அனுப்பினார். ஆமாம், உலகம் ஃபுல்லாக அனுப்புனாங்க. 12 சீசனில் கொண்டு தான் உலகத்தையே சுவிசேஷ பழமாக்குறாரு. ஆமாம், ஜீவ மார்க்கத்தை நல்லா பேசுனாங்க. அது நாளடைவில் மறுவி என்ன பேசுகிறாங்க எவனுக்குமே யாருக்குமே தெரியல. நான் 100 ஜீவ மார்க்கத்தை போதித்தேன். எங்குமே கேட்டீரா விலையேற்பட்ட இயேசு ஜீவ மார்க்கத்தை தான் கொண்டு வந்தார். எல்லாம் நன்மை தீமறியத்தக்க மாதம் பாதாள ராஜ்யத்தில் துச்செய்தி பிரசங்கம் பண்ணுறான். படித்தவன் படிக்காத ஏழை படம் அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் டாக்டர் என்ஜினியர் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவன் பாவத்தையும் மனிதான் நன்மை தீமை காரியத்தை தான் ஏதோ ஒரு தேவன் தான் உலகத்துக்கு காட்டுவான். காசுக்கலாம் பணக்கலாம் வசதிக்கலாம் படிச்சிருக்கலாம் படிக்க ஏழையாக இருக்கலாம் பணக்காரன் போய் எப்படியோ இருக்கலாம். ஆனால் பாவத்தையும் மனித தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டுற பிசாசு திருடமும் கொள்ளவும் அழிக்குதான காரியம். அதான் உலகம் ஃபுல்லாக மரணம், உலகம் ஃபுல்லாக சாபம், உலகம் ஃபுல்லாக ஆபத்து விபத்து நாசம் மோசம், பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான பிரச்சனைகள் அசுத்தாவிகள் வருது. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. இயேசுவே படி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. உலகம் ஃபுல்லாக போங்க. எல்லா நாட்டுக்கும் போங்க. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போங்க. எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குங்க. இயேசு நீங்கள் உலகம் இருந்து போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. பாதாள ராஜ்யத்துக்கு சுவிசேஷ பிரசங்கம் கிராமம் சகல ஜாதி சகல கோத்தம் சகல அம்மா வயது தான் பிறந்தாக்கிறான். எந்த நாடும் எந்த தேசம் எந்த காட்டு வாசியம் நாட்டு வாசியம் ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவோ அரசியல் தலைவனோ படிக்க டாக்டரோ என்ஜினியரோ சயின்டிஸ்டோ ஆதாம் வழியாக பிறந்து பாவத்தை மனித தேவன் தர கொடுத்து ஏதோ ஒரு காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் செய்கிற அசுத்தாய் ஒரு பசுத்தாய் உலகமே குட்டி பாதாளமாக தரித்திரம் வியாதி சாபம் பிசாசுகிரியாக இருக்குது. இயேசு ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ண சொல்கிறார். இங்கே பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. தேவனுடைய ராஜ்யம் ஜீவ வச்சுதுங்க. நீ பாதாள ராஜ்யம் நன்மை தீமை காரியத்தை பிரசங்கம் பண்ணாத.
அதில் பாவம் மரணங்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காதே, இயேசுவை கொடு. இயேசுனா தேவி நீதி சொல்லுது. இயேசு சாப்பிட ஜீவ வாக்குத்தத்தை, இயேசு சாப்பிட வாக்குத்த பாவம் பண்ணி பிரச்சிப்பு ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் எல்லாம் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்கள், விலையேறு பெற்ற காரியங்கள், ஜீவரத்தம், தேவனுக்கு கூட ஆதாம் முழு உலகத்துக்கு கண்டிப்பாக சுத்தை ஓடி பசுத்தை கண்டிப்பாக வரும். டெஸ்ட் பண்ணி பாரு. நண்பத்தீம காரியத்தை தேவன் தமிழ் பிசாது உரிமையாக வரானில்ல. குடும்பத்தில் பாவத்தை சாபத்தை மரணத்தை குடும்பம் தொழில் வியாபாரம் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. கடைசி காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஆபத்து நாசம் திருடு கொலை கூத்து பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அவங்க தேவி நீதியின் சம்பளம் கொடுத்தது எல்லையற்ற ஐஸ்வர்யமாக ஜீவ ஐஸ்வர்யம், இயேசுள்ள ஜீவன் உள்ள ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஆதாம் உங்களுக்கு தரித்திர சுட்டு போயிடும். ஆபிரகாம் சகலுக்கு அது பூமி தாங்கக்கூடாது கொண்டு வெண்ணி கொடுத்த சீமானாயர் தான். பைதட்டாட்டு எங்கே போனாலும் கிறிஸ்துவாடி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறான். ஆபிரகாம் சகலுக்கு அந்த ஆபிரகாமில் புதிய கிறிஸ்தியத்து மூலம் உண்டாயிருக்கலாம். அந்த கிறிஸ்துவ சரீர ரத்தத்து வேலை இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் அதை கொடு. அந்த வல்லமை கொடுத்துருக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை தேவனுக்கு ஆதாம் மத்தியசமாக கொடுத்தா தரித்திரம் உன்னை விட்டு ஓடும். ஆமாம், வாயில் இதயத்தில் பேசணும். ஆமாம், அசுத்தாயோட பசுத்தாயோட தாவிது வர ஆடு மேய்க்கும் ராஜாவாயிட்டான். சிறைச்சார்ந்த யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டான். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் அந்த இயேசுவை போட்டுருக்கு. அந்த ஜீவ மார்க்கத்தை போட்டுறாங்க. அந்த ஜீவஸ்வரம் ஜீவரசத்தை தேவன் தனங்களுக்கு கொடுக்குறாங்க. அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது, எகிப்துக்கே ஜீவரசம் செய்கிறான் யோசேப்பு. தாவிது ஆடு மேய்க்கிற ராஜாவாக மாறுறான். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி தாவிதை சொல்கிறான். அப்போது வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போடுது. தாய் தாக்குன அனாத பெண்ணு விருந்திலே திராட்சரசம் பரிமாற ஆமானுடைய சதி பாரியம் மாறா. ஆமானுடைய சொத்தெல்லாம் ராஜ்யத்து மேல் பாவி ஆசிரியர் ராஜ்யத்தை வச்சு ஆகாஸ்வர் ராஜா அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறா. கிருட்டிகளான ஆகாஸ்வர் அவனுக்கு விருந்திலே திராட்சரசம் பரிமாறினாள். 2 முறை ஆகாஸ்வர் பசுதாயர் சட்டத்தை மாற்றினா, யூத குலத்தையே காப்பாற்றிட்டா. திராட்சரசம் ஏசு ரத்தத்துக்கு அடையாளம். ஒரு யூத பெண்ணை திராட்சரசம் கொடுக்குறான்னா மேஷா வராரு. பைதட்டு ஆட்டுக்குடி அடையாளமாக தான் அதை செய்கிறான். அல்லையில் தேவனுக்கு தனக்கு ஆகாஸ்வர் ஆமானுக்கு விருந்திலே திராட்சரசம் பரிவோம் காரியம் மாதாய் முடிந்து விட்டது. ஆமானு அவன் செய்த துக்கமத்தை அவனை ஆதாம் மூலம் நன்மத்தை அறியத்தக்கவன். அவன் செய்த துக்கமத்தை அவனே சேர்த்து விட்டான். பஸ் காட்டு ரத்து தைச்சி நிலைக்கால புதுசு மோசை காலத்தை பஸ் காட்டு ஏசு அமுகத்தி காட்டுது. சங்காரத்தை தான் ஓடிட்டா எகிப்து சிறை கொண்டோடி வெளியே செங்கடில் யோர்தான் எல்லாம் காணாத வாய்ப்பு வராங்க. இஸ்ரேல் பார்வனும் ஆதாம் மூலமாக நன்மத்தை அறியத்தக்கவன். சமுத்திர பாதாளத்தை செத்தே போயிட்டான் பார்வனும். ஆதாம் பிறகு சாவார்கள், கிறிஸ்துக்குள் மறு பிழைப்பார்கள். செங்கடல் யோர்தான் எல்லாம் செங்கடல் எல்லாம் பிறகு யோர்தான் எங்கெல்லாம் காணாத தேசம் வாழ்வார்கள். அதான் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். சுவிசேஷத்தை பிரசங்கம் வரும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். புரியுதா பிரியமானே? அது கீழே பாருங்க. அப்போது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். எதுவும் தேவையில்லை. இயேசு ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் இருக்குதா, அது போதுன்றாரு. எல்லாம் இந்த ஜீவ மார்க்கம் எல்லாம் டோட்டல் போயிடுது. இன்றைக்கி ஜீவ மார்க்கம்னா என்னன்னே தெரியல. எல்லோரும் ஊழிக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்குறான், என்னையா தாமச்சு எப்போ பார்த்தாலும் ஜீவனை பற்றியே பேசுகிறேன்ப்பா அப்படின்னா என்னப்பான்னு கேட்குறேன். ஜீவனை விட்டுட்டாங்க. ஜீவ மார்க்கம்னா என்ன முதல் தெரியல ஊழிக்காரனுங்க விசுவாசியே. அதனால தான் சபைகள் அப்படி இருக்குது, புரட்சிகரமாக மாறல. வழிக்கு பழியாவது தடியாவது சொன்னுவானா இயேசு எடுத்துப்போ. இயேசு ஜீவன தேவன் லட்சக்கண தேவன் தனக்கு அசுத்தாய்க்கு பசுத்தாய் தேவத்துக்கு படிவிட இங்கே சொல்லு தூரத்தை அசுத்தாய் ஓடிடும். உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்களா, வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, வெளி பட்டணத்தில் இருக்கிறாங்களா, ஏசு இங்கே சொல்கிறாரியா தூரத்து பிஷா அந்நேரமே சுகமா காணானி சிறிய மகன் இங்கே இருக்கிறான். என் மகள் பிஷான்னு ஒரு கொடியே வேணாம் பண்ணுறான். பிள்ளைகள் அப்போத்தே நாய்க்குட்டிகள் போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் போ ஜீவ் அப்போ கொடுக்குறா பேர் சொல்லி தேவன் உண்டில் அசுத்தாய் பசுத்தாய் வருது. நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டியாக மாற்றுறாரு. நாய்க்குலாம் ஆதாம் வழியாக பிறந்தவன். ஜீவ ஆட்டுக்குட்டி ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் அவர் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுத்து ஒரு ஜபத்தை இங்கே சொல்கிறார். தூரத்துக்கு காணான்னு சொல்லி மகன் சுகமாகிட்டான். ஜீவ வார்த்தை கொடுக்கணும். ஜீவ சரி பாவத்துக்கு பரிகாரம் தேவனுடைய மரத்துக்கு உயிர்த்ததில்லை. அதை கூட உங்கள் பிள்ளைங்க தூர தேசத்தில் இருக்கிறாங்க, தூர பட்டணத்துக்கு இருக்கிறாங்க, இங்கே உட்காந்து கவலைப்படும் சுயடி தடி பயந்த காரணம் தாங்க நடக்கும். அசுத்தாவை ஏவி விடாத பாவத்தை மனத்தை ஒரு எவ்வளோ பெரிய ஆபத்து பற்றி ஏசு ஜீவன் பருவ என் பிள்ளை பேச தேவனுக்கு ஆதாம் கொடுக்குறேன் இங்கே சொல்லுங்கள். அசுத்தாய் ஓடி பசுத்தாய் தூரத்தில் பிள்ளைகளை காப்பாற்றலாம். உட்காந்தத்துலேருந்து முழு உலகம் சுவிசேஷம் சொல்லலாம். நீ அப்படிப்பட்ட உலகம் இப்போ கம்ப்யூட்டர் உலகம், இன்டர்நெட் உலகம். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் 800 கோடி பேருக்கு தேவன் தனக்கு இடைவிடாக்குரிய கால பசுத்தாய் 800 கோடி பேர் மேலே இறங்கும்.
கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும். ஏன்னா 800 கோடி பேர் நன்மை தீமை காரியத்தை தேவன் தரவுக்கு புதுநேகரம் ஆதாம் காலத்துலேருந்து சுயநீதி அநீதி விஞ்ஞானம் தான் பெருகு, நாகரிகம் பெருகு. ஆனால் பாவம் பண்ண அதே தான் கண்டிச்சமாக சுயநீதி அநீதி தேவனை காட்டினா அசுத்தாய் கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள் தோறும் அசுத்தாய் உலகம் கொடிய உலகமாக இருக்குது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நம்பி குடும்பத்தில் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், அவமானங்கள், கக்கங்கள், தற்கொலைகள், சுயநீதி அநீதி கண்களிச்சோம் நோவா எல்லாம் அசுத்தாய் விபச்சாரம் வேசித்தனமாக இருக்குது. பாவத்தையும் மனத்தை தேவன் தர கொடுத்துட்டா அதுதான் நடக்கும். ஏசு தேவி நீதி உயிர்த்தல் அளவற்ற அன்பு அளவற்ற கிருபை அளவற்ற நீதி தேவி நீதி உயிர்த்தல் பாவம் பண்ணி பிடித்து இயேசு சாப்பிட்ட வாழ்க்கை பரலோக ராஜ்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயத்தை பசுத்தாவை தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய புரட்சிகரமான வாழ்நாளெலாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஏசு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய். ஐ ஆம் தட் பிரெட் அண்ட் லைஃப், பிரெட் ஆஃப் லைஃப். பாருங்க, ஐ ஆம் தட் பிரெட் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. ஏசு உயிர்த்து ஜீவனமாக இருக்கிறாரு. பிசாசு பாவம் மரணமாக இருக்கிறான். அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத. வல்லமை அதிகாரம் கொடுத்து என்ன கொடுக்குது? வல்லமை அதிகாரம். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து முதல்ல கம்மியர் கிவ் லைஃப், ஜீவன், லைஃப்னா ஜீவன். கோ டெவில் கோ அவே, ஓடிவிடுவான். ஜீவசர தேவன் தனக்கு 2000 பிசாசு ஓடி போயிடுச்சு. லேகோட் பிசாசை அழைத்து ஜீவசர ஜீவரத்தத்தை கொடுத்து அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு. நம்முடைய பாவம் தேவனை உலகத்தை பாதிக்குது. உன் மனைவி பாவம், உன் பிள்ளைக்கு பாவம், நன்மத்தேம காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு பிசாசு கிரியை செய்துட்டே இருக்கான். ஜீவசர ஜீவரத்தம் பரிகாரம் தான் பாவத்துக்கு வரை தேவநீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு உலகம் கொடுத்து கோ அவி சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ள குணமாகவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய அவர் தம்முடைய 12 சீசரை வர வைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவரை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாகவும் அவர்களை அனுப்பினார். அவன் பிசாசு அனுப்பிச்சுக்கிறான். அதான் வழியாக பிறந்துட்டு 800 கோடி பேர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அனுப்புகிறான். மற்ற ஜடம் கிடையாதுங்க, நியூட்ரல் கிடையாது. காலையிலேருந்து நைட்டு தூங்குறேன். 24 நன்மை தீமை காரியத்தை தான் நீ பேசுவேன். ஜீவ மார்க்கத்தில் சூடு சொன்ன இல்லைன்னாக்கா உன்னறியா இயேசு ஞானசம் திருவந்தத்து கூட கவலை பயம் நாடு செல்லுங்க ஊடு செல்லுங்க கடைசி காலங்க. அதுங்க நன்மை தீமை காரியத்தை தேவன் தர பிசாசு ராஜ் பாதாள ராஜ்ய அபிஷேகத்தை பிரசங்கம் பண்ணியிருப்பேன். உனக்கே அசுத்தாய் ஊழிக்காரன் இருப்ப சபை ஃபுல்லாக அசுத்தாவியாக கிராமம் பசி பட்டி தரித்திரமாக சபைகளில் உணர்வுபூர்வமாக இருக்கணும். ஆமாம், ஏசு நானே திராட்சை செடி நீங்கள் கொடு ஒருவனின் வார்த்தை நிலைத்திருக்கணும். ஆமாம், காலையிலேருந்து நைட்டு 24 மணி நேரத்தை ஜீவ விசத்துக்கு இல்லைக்கிறியா, நன்மை தேம கனியில் இருக்கிறியா, கண்டிச்சவன் சுயநீதியை தேவன் தர ஜீவத்தை தேவநீதி உயிர்த்தலையும் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்களையும் தேவன் தனக்கு ஆதாம் குடுவத்து கொடுக்கிறான்னு பாரு. ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் இடைவிடாமல் எக்காலத்தில் எந்நேரத்திலும் தாவீது கத்திர எக்காலத்திலும் சோத்தரிப்பாவும் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. தாவீது வர வர விழுத்தி தாவீது ஆடு மேய்க்கிறோம் ராஜாவாய் மாறினான். அல்லேலூயா. உலகமுள்ள ரவுண்ட் அடிக்க ஆதாம் இருந்து 2வது வரைக்கும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பாவம் தேவனையும் மனது உலகத்தை பாதிக்குது. ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசர்வம், ஜீவரத்தம் தேவி நீதி தூவித்து பாவம் மண்டி வித்து சகல ஜாதி சகல கோத்தம் சகல படிச்சு படிக்க ஏழை பணக்கார அரசியல் தலைவர் கோட்டீஸ்வரன் காட்டுவாசி நாட்டுவாசி ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தாழ்ந்த அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் எல்லா நாட்டு தலைவர்களுக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு உன் பேர் சொல்லி கொடுக்கணும். அசுத்தாய் பசுத்தாய் இருக்க தேவதூர் பணிவிடை செய்ய வல்லமை அதிகாரம் கொடுத்து நீங்கள் உலகமெங்கும் போங்க. சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இல்லைன்னா அபிசுவிசேஷம் போயிட்டு இருக்கணும். உண்மையான நன்மை தேவ காரியம் உன் அறியாமலே தேவன் தனக்கு உலகத்து கிராமம் தோறும் பட்டணம் தோறும் அசுத்தாவியாக கிரியை செய்யும். விசுவாசி கிரியை செய்து அசுத்தாகிரிய முடிவு பாதாளம் சீரிச்சான மேற்று. அப்போது அவர் தம்முடைய 12 சீசரையும் வர வைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாகவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாகவும் அவர்களை அனுப்பினார். ஆமாம், வல்லமை அதிகாரம் கொடுத்து இயேசுவின் வல்லமை இயேசுவின் அதிகாரம். இல்லைன்னா பிசாசு ஆதாம் நன்மை தீமை வல்லமை நன்மை தீமை அதிகாரம். அதை பாவத்தையும் மன்னித்து தேவன் தன குலத்துக்கு பிசாசு உரிமையாக வந்துடுவான். திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், எல்லா கேடுகட்ட வேலையும் செய்வான். முடிவு பாதாளம். இயேசு ஜீவ வார்த்தை தேவநீதியின் வல்லமை உயிர்த்தெதில் வல்லமை எல்லையற்ற ஐஸ்வர்யம் ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவமானம் ஜீவ மொழி அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி தேவநீதி இச்சிக்கப்பட்ட சகலும் இயேசுக்குள்ள ஜீவனை எல்லா நன்மைகளையும் தொகுப்பு. நன்மை தீமைனா எல்லா தீமைகளையும் தொகுப்பு. பாவத்தின் சம்பளம் மரத்தை காட்டிடுவேன். அதை கொடுக்காத தேவன் தன குலத்துக்கு ஜீவனுக்கும் ஜீவ சரி ஜீவரத்தம்
இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா ஜீவ வார்த்தையை பேசு. நன்மை தீமை வார்த்தையே பேசாத. நன்மார்க்க வார்த்தை, துன்மார்க்க வார்த்தை, அது தேவன் தானே உலக அசுத்தாவியார். தாவி என்னாவும் நாகும் உமதி நீதி உமதி துதியும் சொல்லிக்கிட்டே இருவான். கத்தினால் எக்காலும் அவர் துதி எப்போதும் அவர் துதி சோத்திரம் ஆராயண ஜபம் தான். தாவிது எக்காலத்திலும் என்ன அந்த வார்த்தை கவனிங்க. தேவன் தனக்கு தாவிது வர அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கல. கோலியாத்து கூட நீயோ நீதி கத்துற நாமத்தை தான் கொண்டு போகிறான். கோலியாத்து நன்மை தீமை கொண்டாங்க. பாவத்தின் அவன் கல்லடிப்பட்டே செத்துட்டான். பார்வோனு ஆதாம் மூலமாக பிறந்தவன் நன்மை தீமை ஈயத்தை போல சமுத்திராயத்தில் மாட்டு செத்து நான் பார்வோன். ஆமானு அவன் செய்து தூக்கு மாத்திரம் அவனே செய்து எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். ஆமானை போல இராது, பார்வோனை போல இராது, கோலியாத்தை போல இராது. மோசை போல பஸ்பாட்டத்தை தடிச்சு நேர்காலி யசராஜன் விருந்தில் திராட்சம் பரிமாறி தாவிதை போல கர்த்தருடைய நாமத்தை கூட எல்லாம் இயேசு நாமம். இயேசு ஜீவ உலகம், ஜீவவான, ஜீவ பூமி, ஜீவ சர்வம் தேவனுக்கு செலுத்த ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு சொல்லுது. கேரண்டி பசுத்தாய் தேவதை காப்பாற்றுவார். கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்திருப்பேன். ஆதாமுக்குள்ளே வாழாத திருடவும் கொல்லவும் அழிக்கும் ஒரு வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் பரிபூர்ணப்படும் தேற்றினார். ஆனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. ஒரு ஆள் பாய்க்குறாத மூடு உலகம் ஒரு ஆள் மேலே பகை கசப்பு வைக்காத. அந்த ஒரு ஆள் பிசாசு உலகம் வித்துருவான். அதாவது இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவா உலகத்தில் அன்பு கொள்ளணும். ஆதாம் சொல்லி எனக்கு இயேசு பருவத்தை கொடுத்து தேய்க்கணும். இயேசு கல்வார் சொல்ல பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தை தைரியத்தை கன்ஃபியூஷன் வர ஏது தலைமையில் கழிச்சு கவலை வரல. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டார். 2:5 நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாக முடிக்கும் பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார். கலாத்தியர் 3 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று அக்கிரமங்களை ஏற்றிட்டார். ஏற்றி தலைமையில் கை வைக்கல. பிதாவே மன்னித்து ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். பிதாவே கையில் ஆவித்து ஜீவன்ற வார்த்தைகள் ஈட்டாளர்கள் அதே ஜீவரத்தம் கொடுக்குறார். ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தாரு. ஒரு ஆள் பாய்க்கிடாம தலைமையில் கை வச்சு கவலைப்படையாத. பாவத்தை பார்த்து, மரணத்தை பார்த்து, தைரியத்தை பார்த்து, பாதாளத்தை பார்த்து, கொல்லாத மனிதர்களை பார்த்து இயேசு சிலுவையில் யாரையும் சபிக்கலை, யாரையும் நிந்திக்கலை, யாரையும் தூசிக்கலை. பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தை கொடுத்தாரு. அது இப்போ உங்ககிட்ட இது அந்த பிதாவாகி இந்த கைவிட்ட பிதா மேலே கோவில்ல காட்டுக்குது யூதா முழு பகை கசம் காட்டி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலக பாவமான பசுத்த தேவனுக்கு வந்து இந்த சுவிசேஷம் பூலகம் தான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். ஆனால் தான் உலகம் ஃபுல்லாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு போங்க. ஜோயை ஜீவனை கொண்டு போங்க. நன்மை தீமை காரியத்தில் மனித பாவத்தை மனித காட்டி அசுத்தாவியாக கிராமம் தோறும் பட்டணங்கள் தோறும். அதனால் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சீசர்களை அவர் அனுப்பினார். இங்கே உலகம் எங்கும் போங்க, இடைவிடாமல் போங்க, எக்காலத்தும் என்னாலும் போங்க. அப்போது இயேசு தம்முடைய 12 சீசரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்த வியாதி செல்வ குணமாகவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணிடலாம். பாதாள ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு தெரியாதே. எங்கே போனாலும் பாதாள ராஜ்யம். பாவண்டமான வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்க. தலைமையில நன்மை தீமை சார் உடம்பெல்லாம் வியாதி. நன்மை தீமை சார் நன்மை தீமை ஆற்று நன்மை தீமை லட்சம் நன்மை தீமை கிட்டே எல்லா பாவ சாபமான இயேசு ஜீவ சொல்ற அருமருந்து குருமருந்து கழிவுகளாக குணமாறி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சம் ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்த பசுத்த கூடுகிறது செவிட்டுக்காது கிட்னி ஃபெயிலியர் வெளியில் ஆகுது. லட்சக்கணக்கான ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தர சரிவுலா பசுத்த அது ஈலிங் உண்டாகும். வியாதியை சுகமாக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பிணியாளிகளை சுத்தமாகவும் அவர்களை அனுப்பினார். உன்னை அனுப்பிக்கிறார். இயேசுவை நானும் திருமணத்தில் பங்கெடுக்கிறா. ஜீவ ரத்தம் இருக்குது. தலைமையில் கவிச்சு கவலைப்படாத, சோர்ந்து போகாத. இயேசு பயப்படாத, கலங்காத, திகையாதே. அப்படி நதியம்மன் இயேசு ஜீவன் பரிமள லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளில் உடைய இடையுள்ள இயக்க பத்து தேவதூர் பணிவிடை செய்ய கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. இடைவிடாமல் வெளிப்படுத்து. எக்காலத்தை வெளிப்படுத்து. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. அல்லேலூயா. எக்காலத்தை வெளிப்படுத்து. இடைவிடாமல் வெளிப்படுத்து. எந்நேரம் வெளிப்படுத்து. வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்து. அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. இடைவிடாமல் வெளிப்படுத்து. உலகம் ஃபுல்லாக போ. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளில் சுவிசேஷ பிதாகுமார் பசுத்தாள் நாமத்தினால் அவருக்கு ஞானத்தான நான் உங்களுக்கு கட்டளையிட்டே அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உலகமெல்லாம் போய் நன்மை தீமை காரியத்தை தான் காட்டிடுவீங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் பாவத்தை மன்னித்து தேவ தர்ம அசுத்தாய் உங்கள் மூலமாக சபிக்க கொடுக்கணும். பிசாசு கட்டளையிட்டையாவே நன்மை தீமை காரியத்தையே போய்ச்சிட்டு இருப்பீங்க. ஜீவ மார்க்கத்தை போய்த்தீங்க. தேவன் தனக்கு உலகத்துக்கு போய் அசுத்தாய் தோற்றுங்க. நீங்கள் உலகத்துக்கே ஒளி. நீங்கள் பூமிக்கே உப்பு. நீங்கள் உலகத்துக்கே ஒளியாக இருப்பீங்க. இல்லைன்னா உலகத்துக்கே இருளாக இருப்பீங்க. நீங்கள் உலகத்துக்கே உப்பு. அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கே ஒளியை உப்பு கெடாமல் பார்த்துக்கலாம்.
இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக வாய்நாளெல்லாம் இடைவிழாவை வெளிப்படுத்துங்க. அப்போது அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாகவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கவும் விஞ்ஞானிகளை சொந்தமாகவும் அவர்களை அனுப்பினார். உன்னை அனுப்பியிருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்நானம் பெற்றுக்கிறார், ஜீவ விசுக்கனி புசித்துட்டேன். அந்த ஜீவனை தேவ நீதி அவங்களுக்கு பரலோகமே இருக்குது. அந்த தேவன் தனக்கு உலக ஜோலியே தான். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாயினா ஒரு ஆள் விட்டால் பிசாசு எல்லாமே கற்றுக்கணும். ஜாக்கிரதை, கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ரொம்ப மோசம் விளைக்கிறது. பகை கசப்பு வைராகியத்தை காட்டிட்டா அதை பிசாசுக்கு அடங்கச்சிடும். ஏசபிதா கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசம் விளைக்கிறார். ஆனால் நல்ல ஜனக்கு தேவன் தனக்கு முழு உலக ஜீவனை குத்தினே இருந்தார். அவர் ஜீவமார்க்கினே இருந்த உலகத்தை அவர் எந்த பிசாசம் அவர் ஜெயிக்கும். அவர் வேலை ஒவ்வொரு அவர் மேலே ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு பாவம், ஒரு மரணம் எதுவுமே அவர் மேலே போய் சேதப்படுத்தலை. அந்த சேதப்படுத்த அந்த ஜீவனத்தை 6 லிட்டர் ரத்தத்தை இயேசு அவனுக்கு உங்கள் கையில் குத்துட்டார். சிலுவையில் எல்லாத்தையும் குத்துட்டாரு. அவங்ககிட்ட நன்மை தீமை காரியத்தை எப்படி எல்லாத்தையும் பாவ சாமானத்தை கொடுத்தாரு. அதுபோல் ஜீவனத்தை இயேசு சாமட வாக்குத்தத்தை கல்வாரிச்சில் குத்து தீர்த்துட்டார். அது எட்டு அந்த குஷி தேவன் தனக்கு ஜீவிச்சதுக்கனிய தேவன் தனக்கு ஆதம் சாபம் முடிவு, பாவம் முடிவு, தத்துருவு, பாதாளத்துக்கு முடிவு, பசுதாய் தேவத்தை வர விருத்தி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம் எல்லாம் உண்டாகும் உனக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி வியாதி சுஸ்தமாக்குவோம் அவர் அனுப்பினார் சொல்லப்படுது. உன்னை அனுப்பியிருக்கிறாரு. நீ உலகத்துக்கு ஒளியாரு, பூமிக்கு உப்பாயிரு. கர்த்தருனை ஆஸ்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரை வர வைத்து கம்மியை உங்கள் பிள்ளைங்களை வர ஆதாமுக்குள்ள பிள்ளைங்க நன்மை தான் பெற்றுக்கிறீங்க. கிவ் லைஃப். இயேசு ஜீவன் தேவன் தன கொடுங்க. கோவே பிசாசுகளை துரத்தவும் வியாதி சுகமாக உங்களை அனுப்பினார். அழுதான் பிசாசு இல்லைன்னா பிசாசு கூப்பிடுவான். அவன் நன்மத்தை மரியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தெல்லாம் துரத்துட்டு சுகத்தெல்லாம் துரத்துட்டு வியாதி வறுமை தடுத்து கொடுத்து பார்த்து நெகட்டிவில் போயிட்டது. ஏசு கம்மியர் கிவ் லைஃப் டெபிள் கோ ஹவே பாவன்ட்டுமான ஓடி பசுத தேவதை ஒரு பணிவிடை செய்யும். இந்த மாதிரி ஊழியத்தை செய்ய வாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுகிறது. அதனால் மத்தியில் பாருங்கள், இதில் சொல்கிறார் பாருங்கள், அவர் தம்முடைய 12 சீஷரையும் வர வைத்து பரிசுத்தாவி தேவதூதரன் அப்பொழுது அவர் தம்முடைய 12 மத்திய 10 பாருங்கள், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷரையும் தம்மிடத்தில் வர வைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வரவழைக்கிறார். எப்படி ஒரு ஏவால வர வைச்சான் பிசாசு ஏதேன் தோட்டத்தில் நன்மத்தை மரியத்தக்க கனியை கொடுத்தான். அதுக்கப்புறம் ஆதாமுக்கும் புருஷனுக்கு கொடுத்து அப்போ ஆதாமே பிறந்து வருகிற எல்லாம் உலகத்தையே பிசாசு ராஜ்யம் ஆகிட்டான் பிசாசு. ஏசுங்க அவர் தம்முடைய 12 சீஷரையும் தம்மிடத்தில் வரவழைத்து பிசாசுகிட்ட போன நீ நன்மத்தை வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீயே தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தும் சகல வியாதி சகல நோய்களை நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. என்ன அதிகாரம்? ஜீவன் தண்ணியே குத்துறாரு. ஜீவரத்தை வானத்தில் பரலோகத்தை குத்து தீர்த்துறாருங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். அவன் கொடுக்காது எதுவுமே இல்லை. பிதாவாகிதான் இயேசுவை தந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசி அவன் கெட்டு போக நித்திய ஜீவன் இயேசுவை தந்துள்ளி பிசாசு நன்மத்தை மரியத்தக்க காரியத்தை தந்துள்ளி சபிச்சிட்டான். உலகத்தை உன்னை வச்சு பூமியை பாதாளமாக்கிட்டான். பிதாவாகிதான் இயேசுவை தந்திரி தேவி நீதி உயிர்த்தன்மை இயேசுகளுக்கு இல்லை பரலோக ராஜ்யம் தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்துட்டார். காட் பேட் பாட்டில் அதை செய்தால் மேன் பேட் பாட்டில் நீ செய்தால் அது ரீச் ஆகும். அவர் கவர்மெண்ட் பாட்டில் தேவி நீதி இது எல்லாத்தையும் கொடுத்தா நீ நன்மத்தை காரியத்தை தேவன் உங்களுக்கு பேர் விஸ்வாசி ஊழிக்காரருக்கு அசுத்தாய் தங்கி செய்யும். ஆனால் தான் இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்தி இடைவிழாவை தேவி நீதி உயிர்த்த பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்தி தேவனுக்கு வெளிப்படுத்தி ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்தி பசுத்தாய் ஒரு தேவதூரம் பசு கேரண்டி. இல்லைன்னா பாவட்டுமான அசுத்தாவி தான் வரும். எந்த நாட்டுக்கு போனால் எந்த தேசம் யாரோ பெண்ணு உயர்ந்தனோ தாய்ந்தனோ யாராக இருந்தாலும் சரி 800 கோடி பேர ஜனங்கள் ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மாறின வரும். முடிவு பாதாளம். கிறிஸ்துக்குள் பார்த்தா ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறார்கள். கிறிஸ்து தேவநீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். ஆதாமி சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பரிசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம்.
பயப்படாத, கலங்காத, திகையாது. எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவர்களா. எல்லோரும் வானத்துக்கு பூமி 5 கண்ட ஜனம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லோரும் அம்மா வயதில் பாவம் செய்து தேவ மகிமையில் பிறந்திருக்கிறான். அப்போ எல்லோரும் ரோமர் 3 எல்லோரும் பாவம் தேவ மகிமையற்றவர்களா இலவசமாக கிருபையினால் கிறிஸ்துவின் நீதிமானாக்கப்படுறாங்களே. கிறிஸ்துவ வந்துட்டாரே, அவர் வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணெத்து வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதவன் கொடுத்து கொடுக்குன்னு கூப்பிட்றாரு. இலவசமாக கிருபை கிறிஸ்துவ மீட்பு பண்ணி நீதிமான். என்ன தேவ நீதிமான்? மனுஷர்களுக்கு சுயநீதி அநீதி இல்லை, தேவி நீதி. அது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதவன் வாய்நெல்லாம் கொடுக்கணும். அதான் தேவ நீதிமான ஆக்கப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு பரலோகராஜ்ய பூமியில் பரலோகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி இயேசு எங்கும் சுற்றி பிசாசின் பலவில் ஆக்கப்பட்டு யாவரும் அவனுடைய நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ஜீவன் இந்த இயேசு சாமியோட ஆதியோட இயேசு ஜீவ வாக்கு தத்தங்கள் இல்லைன்னா நன்மத்தை மரியத்தங்க ஆதியோட வெளிப்பு எல்லாம் சாப பாவம் மன்னத்துக்கு பாதாளமாக இருக்குது. அதை போய் தேவன் தனங்களுக்கு கொடுக்காம இயேசு ஜீவன் பரிபூஜனை ஜீவ ஞானத்தானம் எடுத்து ஜீவ இயேசு சாமியோட வாக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாவை பசுத்தாவே இருக்குது. வாய்நெல்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருந்து அவருடைய பாவத்து மருந்து முடியல 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு பருவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்நாளாக கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்து கொடுக்க சோதுவா முழு உலகத்தில் கத்தாவே சோது சவுத் ஆப்பிரிக்கா, அவருடைய யூரோப்பு, ஆஸ்திரியா கண்டம், அவருடைய ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லா தேசங்களும் கிராமங்களும் பட்டணங்களும் தேசம் சுற்றி இயேசு ஜீவன் பரிபூஜனை பந்தூர் ராஜ்யத்தில் தேவன் தனக்கு ஆதவங்க முழுவதுக்கூடிய இடைவிடா கூடிய எக்காலம் சோது பசுத்தாய் இருக்க கிராமத்தோர் பட்டணத்தோர் பசுத்தாய் தேவதுரை 2ஆம் வருகைக்கு உலகத்தை ஆயுதப்படி எல்லோரும் இந்த சுவிசேஷத்தை கேட்க ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு ஆதவங்க முழுவது கொடுக்க இடைவிழா கொடுக்க எக்கால் கொடுக்க சோதுவாக பசுத்தாய் விட்ட தேவதூர் பணிவிடை செய்ய நீரை திராட்சத்தை நாங்கள் கூடிய ஒருவனின் வார்த்தை நிலைத்து நாம் மிகுந்த கணிகள் வசந்தபடி கத்தாய் பசுத்தாய் மாபெரிய ஏற்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்க கத்தாய் ஒரு மாபெரிய ஏற்பிலை கொண்டு வந்ததுக்காக நன்றி செய்தோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆகும் ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கணும். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். மாபெரிய ஏய்ப்பிலை கொண்டு வருவார். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்து வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். உலகமெல்லாம் போங்க. உலகமெல்லாம் சுற்றி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இல்லைன்னா நன்மை தீமை காரியத்தை போகிறதுலாம் காட்டுங்க. அசுத்த கிரீச்சை பாவட்டு மரம் தான் உங்களோட கிரீச்சை உலகத்துக்கு சபிக்கப்பட்டவர்களாக இருக்குங்க. உன்னித்து நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. உன்னித்து பூமி சபிக்கப்பட்டு சொன்னார். ஆதாமுக்குள்ள பிறந்திருக்க நம்ம அப்போ சாபம் நம்ம மாதிரி இருக்குது. பாவ சாபமான தரிசனம் உரிமையாக ஒரு பிசாசு இயேசு கடைசி ஆதாம் நமக்கு பரமத்தவன் ஆண்டவராக இயேசு அவர் ஜீவ விஷயத்துக்கு அதை தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு அசுத்தம் பசுத்தம் இருக்க தேவத்தில் பணிவிடை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏய்ப்பிலை கொண்டு வருவார். இப்படிப்பட்ட செய்தியில் கேட்க வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்தியும் கடைசி நாள் ஏப்ரல் போங்க. என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, பெரிய காரியங்கள் செய்வார்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், பேசியிருக்கிறாரா? கண்டிப்பாக பேசியிருக்கிறாரு. இந்த செய்தி ஒரு முறை இல்லை, எத்தனை முறை கேட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண வந்தீங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப், வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ண குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் இருக்கும். எங்கும் கேட்டு வெளியேறப்பட்ட சத்தியங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய செய்தி கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தான் ஆகணும். கேட்டு பாருங்கள், உற்சாகம் வருங்க, தைரியம் விட கான்ஃபிடன்ஸ் தைரியம் வருங்க, ஜீவ மார்க்கத்தை நல்லா கற்றுக்குவீங்க, பெரிய ஊழியக்காரலாம் ஆவீங்க, பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. இல்லைன்னா நன்மை தீமை காரியத்தை தான் பேசிகிட்டு இருப்பீங்க. படிப்புக்கெலாம், பணக்கலாம், காசுக்கெலாம், வசதிக்கலாம் பாவ சாபம் பண்ண விடாது. திருடனாகி பிசாசு திருடவும் கொள்ளவும் வைக்கதான காட்டி செய்யவே செய்வானோ.
ஆமாம், உரிமையாக வரும் அட்ரஸ் கேட்டுட்டு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாளாக பசுத்தாய் கண்டிப்பாக வந்து பாவட்டு மனுக்கு ஆசிரியத்து உலகத்துக்கு வெற்றியாக ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபில் ஆசிரியத்து உங்களுக்கு பெரிய காரியங்கள் உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாய்க்கு ஆசிரியப்பான். கத்திரங்களோட ஆசிரியர் செய்தி கத்திரங்களோடு கூட பேசியிருக்கார். கத்திரைக்கு கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கத்தரை கனம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த செய்தி மூலமாக கத்திரங்களோடு கூட பேசியிருந்தால் கத்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காணிக்கை செலுத்துங்கள். என்னுடைய காணிக்கை செலுத்த உண்மை என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் 5922075523 IFSC கோட் ID IB 000B131 பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூர் இந்தியா. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. அவர் தம்முடைய 12 சீசனை வரவைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அவர் வருக லூக்கா 8:1 பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தாங்க. நீங்கள் கிராமத்தோறும் போங்க, பட்டணம் போங்க, டாக்ஸ் ஊழியம் செய்யுங்க, எந்த ஊழியம் செய்யுங்க, இயேசு பரிவர்த்தனை செய்யல தேவன் தனக்கு ஆதம் முழுவதும் அவங்க பேர் சொல்லி கொடுத்தீங்களா? அதான் மெயின். அவன் பாவம் தேவனை உலகத்தையும் பாதித்து நல்ல அசுத்தாபியாக இருக்கிறான். அதுக்கு பரிகாரம் ஜீவ வச்சதுக்கு தேவனி தூக்கிற உணர்வு அட்டாக்ட் அவன் பேர் சொல்லி தேவன் ஆதம் முழுவதும் குத்துட்டுவாங்க. அசுத்தாய் கண்டிப்பாக எனக்கு தானோ பசுத்தாய் ரட்சிக்கணும். அப்படி தான் ஆத்மாதாயம் பண்ணணும். ஆத்மாதாயத்துக்கு தான் அநேக செய்திகளை கொடுத்துருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் ALC வெள்ளூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்தார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் எனக்கு உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக ஆதாம் கொடுத்து இப்படி இல்லை கிறிஸ்துக்குள் வருவாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்து வெளிப்படுத்துவாங்க. தேவத்தூர் பணிவுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார். இதுவே ஒரு ஊழியம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 9/5/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.